வெல்கம் பேக் டு அன்பு விலாக். இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். காலையிலே மாமா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி அதுக்காக தான் தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், 3 தக்காளி, மிளகு, சீரகம், 3 பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சில பேர் மீன் குழம்புக்கு தேங்காய் போட மாட்டீங்க. எனக்கு குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள், குழம்பு மசாலா தூள் அதை போட்டுக்கோங்க. அது ஒரு 3 ஸ்பூன் போட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லாவே வதங்கணுங்க. ரொம்ப வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக வரும். நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு இதை பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயமும் 2-3 காஞ்ச மிளகாவும் போடுங்க. நல்லா வதங்கணுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல ஏற்கனவே, அந்த பேஸ்ட்டு நல்லா அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் கொதிக்கணுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இது கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா தூள், காரம் பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லா குழம்புக்கும் போடுற மசாலா தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நாளைக்கு வரைக்குமே இந்த மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். சீக்கிரமும் கெட்டு போகாத மீன் குழம்பு. இதோட டேஸ்ட்டு நாளைக்கு தாங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ புளி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா குழம்பு கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் மீனே போடணும். மீன் போட்டு நல்லா மீன் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்கிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்படி தாங்க வைப்போம். இப்படி வச்சா தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்போட டேஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே ஸ்டைலில் அந்த மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல் இருந்தாங்க. உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.